ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போல்லாம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முடி உதிர்தல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரொம்ப ஹேர்ஃபால் அதிகமாகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கடை இல்லை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஹேர் ஆயிலாம் வாங்கி தேய்ப்பாங்க. அந்த ஹேர் ஆயில் ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. இனி நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து ஹேர் ஆயில் வாங்கணும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக வாங்குகிற கோகோனட் ஆயிலே ஹெல்த்தியான ஆயிலாக மாற்றுறதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் அது எடுத்துக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. என்கிட்ட இல்லாதனால நான் நார்மல் கடாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற எந்த பிராண்ட் ஹேர் ஆயில் கூட எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு செக்கெண்ணெய் கிடச்சிச்சின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு கிடச்சிதுங்க. இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது செக்கெண்ணெய் தான். இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூலாம் சேர்த்துக்கலாங்க. பட் அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஹேருக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னா அது கருவேப்பிலை தாங்க. இது கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் சேராதுங்க. அப்படி இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெயோட ஸ்மெல் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க கூட விளக்கெண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பப்பிள்ஸ் வந்திருக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க. கருவேப்பிலை பொறுமையாக அந்த எண்ணெயோடு பொரிஞ்சு வந்தால் தான் இந்த கருவேப்பிலை இருக்கிற சத்தை எண்ணெயில் இறங்குங்க. அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு எல்லா கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரியிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயமும் ஆப்ஷனல் தான். இந்த வெந்தயம் என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு பாடி ஹீட்னால ஹேர் ஃபால் ஆகுங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த எண்ணெய் தேய்ச்சாங்கன்னா பாடி கூல் ஆகி ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகுங்க. அதனால தான் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வீசிங் இருக்கிறவங்க வெந்தயத்தை சேர்த்துக்க வேணாம், ஏன்னா வெந்தயம் ரொம்ப கூலிங்க. அதே மாதிரியே விளக்கெண்ணையும் சேர்த்துக்க வேணாம். விளக்கெண்ணையும் கொஞ்சம் கூலிங் கொடுக்குறது தான். பாருங்கள், இப்போ கருவேப்பிலோட கலர் நல்லாவே மாறிடுச்சுங்க. பச்சை கலராக இருந்தது ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பொரியாத கருவேப்பிலை கூட நல்லா பொரிஞ்சிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த கருவேப்பிலை இந்த எண்ணெயும் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஒரு வாரம் கூட அப்படியே விட்டுடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை இந்த எண்ணெயோடு இருக்கோ அந்தளவுக்கு ஹேர் ஆயில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுங்க. நான் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேங்க. அதுலேயே தேங்காய் எண்ணெயோட கலர் பச்சை கலரில் மாறிடுச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வேஸ்ட்டாக இருக்கிற டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த எண்ணெயை வடிச்சுக்கோங்க. இப்போது சூப்பரான ஹெல்த்தியான கோகோனட் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது வருங்க. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வாய் பெருசாக இருக்கிற கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது நம்ம விரலால் எண்ணெய் எடுத்து ஸ்காப்பில் படுற மாதிரி தேய்க்கணுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெய் வச்சதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.